ஐஸு வெளியே வருவேன். பிள்ளைய கூப்பிட்டு அவங்க அப்பாட்ட அழுவேன். அப்பா ஐஸுப்பா இருடா பாட்டில் எங்கன்னா நடக்கணும் பார்ப்போம். பிறகிட்டு வர்றதுக்குள்ள செங்கப்படல் நின்று சத்திரக்குடிக்கு போயிடுவேன். ஐஸு மீன் அப்படித்தான். மீனோ இந்த வர்ற என்ன மீன் இருக்குன்னு தெரியல. ஏங்க மீன் வண்டிக்காரர் வந்திருக்காரு. ஏய் நல்ல மீனா இருந்தா எழுதி முரல் நகர வெளியே சட்டியை தூக்கிட்டு வர மீன் போயிடும் கடைசி வீட்டுக்கு. ஏக்கா போனாக்கா அந்த மீன் வண்டிக்காரன் நிப்பாட்டு மீன் கிளம்பிடாண்டா ராமநாடு போயிடுவேன். இது எதுக்குத்தான் வியாபாரம் பார்க்குறாங்க? 10 பிள்ளை 20 பிள்ளை ஒரு இடத்துல விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அங்கே நான் ஐஸ்காரன் நிற்க மாட்டேன். பேங் போயிடுவேன். கிழவனும் கிளவியும் இழுத்துக்க முடிச்சுக்கன்னு இருமிட்டு கிடப்பாங்க. அங்கன போய் ஐஸ் போலை ஐஸ் செத்த அங்கிட்டு போப்பா நீர்மலைக்கு வர போறாங்க. அங்கிட்டு போயிடுவேன். இந்த கொடுமையாடா. ஏன் சொல்றேன்? வியாபாரி விற்பது சரி. ஒரு இடத்துல நின்று 10 ஊர் அலைவதை விட ஒரே ஊர்ல வியாபாரம் பார்க்கணும்னா பொறுமை அவசியம். இந்த கூட்டத்தில் கணேஷ் போயில இல்லாத ஆளு கைதுக்கு இவங்க எல்லாம் படிச்சு நக்கு நாப்பில் வருவாங்க. ஏல எந்திரிச்சு போறையெல்லாம் எரியவாடா. ஏல அவன் கருது வண்டி தான் ஓட்டுறேன். கருது வண்டி ஓட்டுறேன். ஆமா விமானத்தில் 7 தடவை ஏறினாரு. ஏன் இந்த கூட்டத்தில் கணேஷ் போயில இல்லைன்னா அந்த ஆள் நாடகம் பார்ப்பேன்ற எங்கிட்டா எவன்டா சட்டிக்குள்ள வந்து பாக்கெட் எடுக்கிறேன். இந்தா இப்படியே இருப்பேன். நெத்தி பேற்றி ஆடுற மாதிரியே யாராவது போயலை போட்டா என் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறேன். என்ன போ நாடகம் பார்க்கவா அவன்? ஆமாம் உங்களை எங்கனே பார்த்துருக்கேனே. நீங்கள் எந்த ஊர்? நமக்கு ஊர் அங்கிட்டு ராமநாட்டை ஒட்டி நாடகம்னா விரும்பி பார்ப்பேன். அப்படியா போயலை ஓடுவீங்களா? பொத்து போகாது. உண்ட சைட்டை போயெல்லாம் கேட்க மாட்டார். பொத்து போயிடுறேன் கொஞ்சம் கொடுங்க சுறுச்சுருண்டு. அவனும் கொடுத்துட்டு அரை பாக்கெட்டை தட்டிக்கிறியா? இவன் அரை பாக்கெட்டை தட்டி இப்படி கசக்கி வாழ்ந்து வைப்பேன். கொடுத்தவன் தாலி வெட்டிடும். இந்த வந்துட்டான்ல வந்து கணேஷ் போல பாக்கெட்டு மெழுகுவத்தி வச்சு போடுறவன். எந்த போயில வேணாம் போடலாம். ஆனா உங்க உடம்ப பார்த்து நீங்களே திருந்திக்கங்க.